ஒரு குடும்பத்துக்கு குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். காயப்பட்டவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். தன்னுடைய கட்சிக்காரங்க தன்னை பார்க்க வந்தவங்க தன் கூட்டத்துக்கு வந்தவங்க இருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் 1 வாரம் துக்கம் கடைபிடிக்கிறோம், கட்சி கொடிகளை அரை கம்பத்தில் பறக்க விடுங்கன்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்காம அந்த 41 சாவுக்கு காரணமான வாகனத்தை பேருந்து எடுத்துட்டு போய் நீங்க ஆயுத பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. 30 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லும்போது ஐயா நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன், நாளைக்கு தொடர்பான செய்தி சொல்றேன்னு அப்படி திரும்பி 2 சொல்லிவிட்டு போத்தீங்கன்னா அது காதலே வாங்காம பண்ணா நீ என்ன தலைவன்னு நான் கேட்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பாசிச கட்சின்னு சொல்லுவோம், ஆனால் வலிமையான அரசு, மோடி ஒரு வலிமையான தலைவரா, இன்னும் சொல்லப்போனா இந்திரா காந்திக்கு அடுத்து மிகப்பெரிய வலிமையான தலைவரா உருவாகி இருக்கிறார். அது அரசியல் அடிப்பில் நாங்க ஏற்க மாட்டாங்க, ஆனா வலிமையான தலைவர். அப்ப இதெல்லாம் நீங்க கண்ணும் கருத்துமா அந்த தாக்குதலையே தடுத்து நிறுத்தியிருக்கணும். மக்கள் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய பொறுப்பாளரில் ஒருவர் ஐயா வியனரசு அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம்மா. எப்படி ஐயா இருக்கீங்க? நலமா இருக்கும். இறந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துறது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அதை 41 பேருக்கு இறந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் இது பண்றாங்க. திருமாவளவன் அவர்களுடைய வலைதளங்களாக இருக்கட்டும், சில திமுகவினர் போட்டோ போட்டு இறந்தவர்களுக்கு பண்றது ஒரு புனிதமான விஷயம். ஆனா அதையே அரசியல் மாதிரி அவங்களோட போட்டோ வேற ஏதாவது வச்சு பண்ணலாம். ஆனா அவங்க இறக்கும் போது அந்த சடலம் எப்படி இருந்துச்சோ அதை வச்சு பண்ணி ஒரு பிண அரசியலை கொண்டு திணிக்கிறாங்க திமுக அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அதை எப்படி நீங்க விஜய் கட்சியில இருந்து அந்த கட்சி நடைமுறை, அரசியல் நடைமுறை, 1 வாரம் குறைந்த அளவு 1 வாரம் துக்கம் கடைபிடிக்கும். கட்சிக்காரங்க செத்துருக்காங்க. இது இவங்க கடைபிடிக்கிறது துக்கமே இல்லையே, மக்களோட நீங்க கடைபிடிக்கவே இல்லைங்க. நீங்க விஜய் கட்சியிலே அறிவிப்பு கொடுக்கலங்கிற, நீங்க மற்றவங்களை விடுங்க, அவங்களாவது கொடுக்கல. நீங்க கொடுக்க மட்டும் இல்ல, கட்சி கொடி அரை கம்பத்துல பறக்க விடணும், அதுவும் பறக்க விடல. நீங்க அவர் போன இந்த 41 சாவுக்கு 41 புரியுதுமா? திமுக ஒரு பிண அரசியல கொண்டு வராங்க. இறந்தவங்களை அந்த சடலத்தை எடுத்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி மக்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தவங்களே செலுத்த மாட்டேன், நானே செலுத்த போறேன். செலுத்தணும் ஐயா. அது அவங்களோட புகைப்படம் வேற ஏதாவது வச்சிருக்கலாம். அவங்க இறந்த தருவாயில எந்த புகைப்படத்தை வைக்கணும்னு எந்த புகைப்படத்தை வைக்க, பெரும்பாலும் இறந்த படத்தை இப்ப நாங்க ஸ்டெர்லைட்ல பண்றோம். இல்ல அவங்க இறக்கும் போது எப்படி இருந்தாங்களோ அதை கொண்டு கொடுக்கிறது. மக்களிடையே விஜய் ஒரு பெரிய அரக்கன் அப்படின்னு கொண்டு திணிக்கிறாங்க. நிறைய திணிக்கிறதுக்கான வழியை யாரும் வகுத்து கொடுத்தா? நீங்க தானே. நீங்க அந்த வழியை வகுத்து கொடுக்குறீங்க. மக்களை அமைதிப்படுத்தி அழகா. கள்ளக்குறிச்சியில 65 பேர் இறந்தாங்க, அப்ப யாரும் இப்படி கொண்டு திணிக்கலையே. எதுல இறந்தாங்க? கள்ளக்குறிச்சியில 65 பேர் இறந்தாங்க, அதுவும் உயிர் தானே. அப்போ அவங்க எதுக்கு இறந்தாங்க? சாராயம் குடிச்சிட்டா? ஆமா, சாராயம் குடிச்சிருந்தாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு இறக்குறவங்க எப்படி? கள்ளச்சாராயம் குடிச்சு இறக்குறவங்களுக்கு நம்ம எப்படி புகழ் வணக்கம் செலுத்த முடியும்? கள்ளச்சாராயம் எங்க இருந்து வந்துச்சு? அது அரசினுடைய தவறு, அது காவல்துறையின் தவறு, வருவாய்த்துறை தவறு. 65 உயிர் போகும்போது இப்படி கொண்டு அப்படி அதை செய்ய மாட்டாங்க. அது எந்த கட்சியும் செய்யாது. கள்ளச்சாரையும் குடிச்சு செஞ்சவங்களை இப்ப நானே சீமான் பணமே கொடுக்க கூடாதுனார, கள்ளச்சாரம் அவன் கொழுப்படுத்து போய் கள்ளச்சாரையும் குடிச்சு செத்து போயிட்டோம்னா அவனுக்கு எதுக்கு ஏமாந்து கொடுக்கணும் 10 லட்சம்? விஜய் கொடுத்ததுக்குமே நாங்க ஏற்கல. விஜய் பணத்துல இருந்து அவன் சொத்துல இருந்து பறிமுதல் பண்ணி ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும், கோரிக்கை வச்சிருக்கணும். திருநெல்வேலியில போராட்டம் நடத்த போறோம் நாங்க, பல்வேறு தமிழர் அமைப்புகள். அவருடைய சொந்த பணத்தில் அரசு பறிமுதல் செய்து ஒரு குடும்பத்துக்கு குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் கொடுக்கணும், காயப்பட்டவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். ஒரு கட்சி நடைமுறை, எந்த கட்சியா இருந்தாலும் தன்னுடைய கட்சிக்காரங்க தன்னை பார்க்க வந்தவங்க தன் கூட்டத்துக்கு வந்தவங்க இருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் 1 வாரம் துக்கம் கடைபிடிக்கிறோம், கட்சி கொடிகளை அரை கம்பத்தில் பறக்க விடுங்கன்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்காம அந்த 41 சாவுக்கு காரணமான வாகனத்தை பேருந்து எடுத்துட்டு போய் நீங்க ஆயுத பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்ன ஆயுதமா? அதெல்லாம் அது எவ்வளவு பெரிய தவறு. இவர் தலைவர் என்ன செய்யறாரு? அந்த கட்சியினுடைய தலைவர் எது செய்யாதப்பா, துக்கம் கடைபிடிக்கணும். என்னை நம்பி வந்த என் மக்கள் இறந்து போனாங்க. 2 நாள் கழிச்சு வானொலியில் பேசுறாரு. ஏன் உடனே பேசினான்னு? அன்றைக்கு இரவே பேசினான்னு. ஸ்டெர்லைட், நான் தான் சொல்றேன், பதிவு பண்ணேன். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு 13 நான் போராட்டத்தில் பங்கெடுத்தேன். 2 மாதம் சிறையில் இருந்தவன். இரவோடு இரவா இதே விஜய் வந்தார். அப்ப கட்சி கிடையாது. நள்ளிரவு நேரத்துல அன்றைக்கு உங்க அறிவு ஒழுங்கா வேலை செய்தது. நள்ளிரவு நேரத்தில் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தாரு, ஆறுதல் சொன்னாரு. நாங்களே பாராட்டியிருக்கோம், வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம். அவரால் முடிந்தாலும் உதவி செஞ்சார். அன்னைக்கு நைட்டே பேசினா யாரு அதை பாப்பாங்க? அவங்க எல்லாரும் இவர் அங்கிருந்து இருப்பாங்க. 2 நாள் கழிச்சு தான் அந்த இடத்தை விட்டு அந்த வானூர்தி நிலையத்துல எல்லா தலைவரும் இறங்கும் போதும் சந்திக்கிறாங்க, ஏறும் போது சந்திக்கிறாங்கல்ல. நீங்க கட்சி தலைவர் தானே, நீங்க சந்திக்க, நீங்க பேட்டி கொடுக்க வேண்டாம்.
ஒரு 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 செய்தியாளர் நீங்கள் உங்களை போல ஒரு ஊடகவியலாளர் ஐயா 30 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லும்போது ஐயா நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன், நாளைக்கு தொடர்பான செய்தி சொல்கிறேன்னு அப்படி திரும்பி 2 சொல்லிவிட்டு போக தெரியாதா? அது காதலே வாங்காம போனா நீ என்ன தலைவன்னு நான் கேட்குறேன். மத்திய அரசை வந்து ரொம்ப தீவிரமா விமர்சிக்கக்கூடிய நம்மளோட மாநில அரசு சொல்ற ஒரு விஷயம், அவங்க வந்து கருத்து சுதந்திரம் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய ஊடகவியலாளர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க, திமுகவை எதிராக பேசிட்டாங்க. இன்னைக்கு கூட வக்கீல் வரதராஜன் அப்படின்னு ஒருத்தர், இதை எப்படி காவல்துறை சந்தவரை ஒருத்தர் கைது பண்ணி என்ன கருத்து சுதந்திரம் என்ன இருக்கு, அது நம்ம வன்மையாக எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். அதுக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை உண்டு. நீங்க அப்படி நான் சொல்லுகிற வெளிப்படுத்துகிற கருத்துகள் உங்களுக்கு சட்டத்துக்கு விரோதமாக இருந்தால் நீங்க வந்து வழக்கு போடுங்க. அதே நேரத்தில் ஏதோ தொலைக்காட்சியெல்லாம் முடக்கி இருக்கிறதா செய்தி வந்து அதெல்லாம் நாங்கள் ஏற்க முடியாது. அது திராவிட இயக்கத்தினுடைய கலாச்சாரம். அது தமிழர்களுக்கு என்ற தனி பண்பாடு உண்டு அரசியல்ல. ஆனா இந்த கருத்து சொல்றவர்களெல்லாம் பிலிக்ஸ் சமூக வலைதளத்துக்காக யாராக இருந்தாலும் நீங்கள் வழக்கு போட்டு நீதிமன்றம் தண்டனை கொடுத்தால் நான் ஏற்கிறேன். நீதிபதி மேலே செருப்ப வீச பார்க்கலாம் ஒருத்தன். இப்போ அங்கே டெல்லியிலே வீசிட்டா எங்கள் ஊரில் அம்பாசமுத்திரத்தில் வீசுறாங்க. அம்பாசமுத்திரத்தில் வீசுறான் வடநாட்டுக்காரன், ஹிந்திக்காரன். ஏன் நீதிபதி மேலே செருப்ப வீசுறான்? இப்போ அது ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? நாடு அப்படி போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் 90க்கும் கருத்து சொல்றாரு, அரசுக்கு எதிராக பேசுறாரு, அவரை கைது செய்து சிறையில் அடைக்கன்னா அது ஏற்க முடியாது. வன்மையாக கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம், போராடுவோம். இந்தியால காஷ்மீர்ல வந்து ஒரு இந்தியர்களை சுட்டு கொன்னாங்க, இன்னொரு நாட்டுல உள்ளவங்க வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள். அன்னைக்கு வந்து போராட்டம் எதுவுமே அறிவிக்காத திமுக அரசு இன்னைக்கு காசா போருக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இந்திய இப்ப பாகிஸ்தான்காரங்க வந்து சுட்டுட்டாங்க, 17 பேர் எத்தனை சுட்டாங்க, அதுக்கு போரே நடந்து போச்சு. பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுத்து அங்கேயும் மிகப்பெரிய இழப்பு, இங்கேயும் அந்த 17 பேர் தானே. அது எப்படி வந்தாங்க, ஏன் வந்தாங்க? இங்கே உள்ள உளவுத்துறை, ரா உளவுப்படைன்னு ஒன்று இருக்கு, இன்டெலிஜென்ட் விங் ஐபின்னு ஒன்று இருக்கு, எத்தனையோ காவல்துறையெல்லாம் இருக்கு. எப்படி வந்தாங்கன்னு இது வரைக்கும் ஒருத்தரும் சொல்லலை. உள்துறை அமைச்சர் அம்சவே சொல்லலை. அவங்க எப்படி வந்தார்கள், என்ன பொருள் கொண்டு வந்தாங்க, எந்த வழியா வந்தாங்க. அப்ப நீங்க எதுக்கு ஆட்சி நடத்துறீங்க, அதிகாரம் நடத்த வச்சிருக்கிறீங்க இல்லையா? இத்தனைக்கும் ஒரு வலிமையான அரசு இன்றைக்கு அரசு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி, நாங்கள் பாசிச கட்சின்னு சொல்லுவோம், ஆனால் வலிமையான அரசு. மோடி ஒரு வலிமையான தலைவரா, இன்னும் சொல்லப்போனால் இந்திரா காந்திக்கு அடுத்து மிகப்பெரிய வலிமையான தலைவரா உருவாகி இருக்கிறார். அது அரசியல் அடிப்படையில் நாங்கள் ஏற்க மாட்டாங்க, ஆனா வலிமையான தலைவர். அப்ப இதெல்லாம் நீங்க கண்ணும் கருத்துமா அந்த தாக்குதலையே தடுத்து நிறுத்தி இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க போர் தொடுத்தீங்க, அதுல கோடிக்கணக்கான ரூபாய் நமக்கு இழப்பு. அந்த விஷயத்துக்கு தமிழ்நாட்டுல எந்த போராட்டமும் அறிவிக்கல. இன்னைக்கு காசா எங்கேயோ ஒரு நாட்டுல யாரோ இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராட்டம் அறிவிச்சிருக்காரு. நாட்டுல அதாவது செந்தமிழர் சீமான் சொல்வதை போல எங்கே வந்து மனித உயிரில் பறிக்கப்பட்டாலும் மண் அழும். இந்தியர்களுக்காகவும் அழணும்ல. ஆமா, அது வருத்தம் தெரிவிச்சிருப்பாங்க. இப்ப இந்த ஆர்ப்பாட்டம் வந்து கட்சி கழகம் நடத்தல, திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திருக்காங்க. முதலமைச்சர் அவர் பேசியிருப்பார், மற்றவர்கள் யாராவது கூப்பிட்டு பேசியிருப்பாரு, ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு. அதனால வந்து எங்க மனித உயிர் பாதிக்கப்ப இந்தியால இல்லை, எங்க இப்ப ஈழத்துல அப்படி பார்த்தா இவங்க ஆட்சியில் அதிகாரத்திலும் இருக்கக்கூடாது. உங்க கருத்துப்படி சொல்றேன். எங்க இனம் வந்து 1.5 லட்சம் பேர் ஈழத்துல கொத்து குண்டுகளை போட்டு உலக நாடுகள் தடை செய்த நம்ம இனம்னா இவங்க எப்படி இருந்திருக்கணும்? அதுக்கு ஐயா கலைஞர் அந்த போர், அந்த விடுதலை போராட்டம் தொடங்கும் போது அப்பெல்லாம் நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க. அந்த வரலாற்றை புரட்டி பார்த்தா ரத்த கண்ணீர் வடிக்கணும். அப்படியெல்லாம் பேசியிருக்காரு கலைஞர், அப்படியெல்லாம் எழுதியிருக்காரு. ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடிய அதிகாரம். அப்ப சித்தார்த்த சங்கரனுக்கு என்ன அதிகாரம் இருந்தது மேற்கு வங்காளத்துல 1971 வங்கதேச விடுதலையின் போது? அவர் ஒரு மாநில முதலமைச்சர் தான். இந்திரா காந்தியை ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான இக்கட்டான நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தினாரா இல்லையா? நெருக்கடி கொடுத்தாரா இல்லையா? காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர், இந்திரா காந்தியின் தலைமை ஏற்றவர். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இந்திரா காந்தி தலைமையில் இல்லை. என் இனம் அழியும் போது நான் இங்க முதலமைச்சராக இருக்க முடியாது. 40 நாடாளுமன்ற உறுப்பினர் அனைத்து கட்சி கூட்டம் போட்டோமா தமிழ்நாட்டில்? அனைத்து கட்சி, முக ஸ்டாலினுக்கு தான் பேசுறேன். இந்த காசா விவகாரம், நீ எங்கேயோ இருக்கிற காசாவுக்கு கண்ணீர் வடிக்கிற நீ சொந்த இனம் அழியும் போது வேடிக்கை தான் பார்த்து கொடுத்தீங்க. அனைத்து கட்சி கூட்டம் போட்டு ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. போரை உடனடியாக நிறுத்தாவிட்ட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலகும் என்று. 40 பேர் விலகினா ஆட்சி கவிழ்ந்து போகும். மன்மோகன் சிங் ஆட்சி கவிழ்ந்து போகும். பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் மருத்துவர் ஐயா, அந்த 40 பேர் விலகிற அந்த சூழல் உருவானாலே வந்து அந்த போர் நின்றுக்கும். அதையெல்லாம் வேடிக்கை பார்த்தவர்கள் தானே, அதெல்லாம் நாங்கள் மறக்க முடியாது, ஒருபோதும் மன்னிக்க முடியாது. இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவாக பதிலளித்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.